ஈகை நல்லாறு எனினும் கொளல் தீது, மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. குறளிடம் தெய்வ நூல் திருவள்ளுவரெனும் தெய்வப் புலவர். விளக்கம்: நல்வழித்தான் எனினும் பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் தூய்மையானது. மேல் உலகம் கிடைக்காது எனினும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே மேலானது ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் மேலும் மேலானது. இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் கொடுப்பதே மேலானது என்பது பற்றி ஓர் காட்சியுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். கொடுக்கறதுக்காக தான் பிறந்தோம். எனக்கு பிறப்பு கொடுத்தது இன்னொருத்தி தான், எங்க அம்மா. நானா ஆகாயத்திலிருந்து குதிக்கல. எனக்கு பேர் வச்சது எங்க பாட்டி, அடுத்தவதான். எனக்கு கல்வி கொடுத்தது ஆசிரியர், வாத்தியார். முதல் சம்பளம் கொடுத்தது அடுத்தவங்க தான். என்னை முதல்ல குளிப்பாட்டினது நர்ஸ் தான், செவிலியர் தான், எங்க அம்மா கூட கிடையாது. எனக்கு முதல்ல மரியாதை கொடுத்தது அடுத்தவங்க தான். எல்லாமே கொடுக்கப்பட்டது தான். நான் சம்பாரிச்சு என் மொத்த பணத்தை நாளைக்கு யாருக்கு போக போகுது? அடுத்தவங்களுக்கு கொடுத்தாகணும். முதல் குளியலும் அடுத்தவங்க தான், இறுதி குளியலும் அடுத்தவங்க தான் கொடுக்க போறாங்க. முதல் மரியாதையும் அடுத்தவங்க தான், இறுதி மரியாதையும் அடுத்தவங்க தான் கொடுக்க போறாங்க. அப்ப எல்லாமே கொடுக்கப்பட்ட போது அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? வெறும் வாங்கறதுக்கா? பெறுவது தர்மம் அல்ல, கொடுப்பது மட்டும்தான் தர்மம்.